வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரும் வழக்கு ஒன்றிய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கல்வியில் நடைபெறும் மோசடியான நீட் தேர்வுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். பள்ளிக்கல்வித்துறை ஐம்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. குஜராத்தில் நடந்த நீட் கோச்சிங் மைய நிர்வாகிக்கு மாணவரின் பெற்றோர் 12 கோடி ரூபாய் கொடுத்ததாக பரபரப்பு தகவல். அடுத்தடுத்து வெளியாகும் நீட் முறைகேடுகளை மோடி அரசு மூடி மறைக்க முயற்சிப்பதாக கார்கே பரபரப்பு குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முதல் நாளிலேயே 5 சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல். பாஜக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையின் ஆபரேஷன் தியேட்டரில் பாலியல் அத்துமீறல். பாஜக மாணவர் அமைப்பின் முன்னாள் நிர்வாகியான மருத்துவர் சுப்பையா மீது பரபரப்பு புகார். மத்திய பிரதேசத்தில் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 9 பேர் கைது. சூதாட்டத்துக்கு பயன்படுத்தப்பட்ட 15 கோடி ரூபாய் ரொக்கம், விலை உயர்ந்த 41 செல்போன்கள் பறிமுதல். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நீட் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் வழங்கியதில் முறைகேடு என நாடு முழுவதும் புகார்கள் குவிந்தன. கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டவர்களுக்கு மட்டும் மறுதேர்வு நடத்தவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது 24 லட்சம் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சினை என்பதால் சிபிஐ விசாரணை அவசியம் என்று மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதனையடுத்து மனு தொடர்பாக பதிலளிக்க ஒன்றிய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமைக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அத்துடன் இந்த மனுக்களை ஏற்கனவே ஜூலை 8ஆம் தேதி விசாரணைக்காக பட்டியலிடப்பட்ட நீட் முறைகேடு விவகாரம் தொடர்பான மனுக்களோடு இணைக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கல்வியில் நடைபெறும் மோசடியான நீட் தேர்வுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியுடன் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திராவிட மாடல் ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையில் ஏராளமான கல்வி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். பரப்புரைக்கு தாம் சென்றிருந்த போது பலரும் புதுமை பெண் திட்டத்தை பாராட்டி பேசியதாக கூறிய முதலமைச்சர், நீட் போன்ற மோசடிகளைக் கண்டு மாணவர்கள் கலக்கமடையக்கூடாது என்றும், நீட் மோசடிக்கு எதிராக தமிழ்நாடுதான் முதலில் குரல் கொடுத்தது என்றும் தெரிவித்தார். கல்வியில் நடைபெறும் மோசடியான நீட் தேர்வுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியுடன் கூறினார். உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து, ஆனால் அதில் கூட மோசடிகளை செய்கிறத நீட் போன்ற தேர்வு முறைகளை பார்க்கணும். அதனால தான் அதை கடுமையாக எதிர்த்து வருகிறோம். நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை என்று முதல்ல சொன்னது நம்முடைய தமிழ்நாடு தான். அதை இன்னைக்கு இந்தியாவே சொல்ல தொடங்கியிருக்கு. இந்த மோசடிக்கு நிச்சயம் ஒரு நாள் முடிவு கட்டுவோம். அது எங்கள் பொறுப்பு. கல்வி எனும் நீரோடை தடைபடாமல் இருக்க இந்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவித்துள்ள முதலமைச்சர், மாணவிகள் போல் கல்லூரி மாணவர்களுக்கும் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றார். நான் சந்தித்த மாணவிகளாக இருந்தாலும் பலரும் இந்த புதுமை பெண் திட்டத்தை ரொம்ப பாராட்டி பேசினாங்க. மாணவிகள் தங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்கு யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இல்லைன்னு இந்த திட்டத்தில் மாதம் கிடைக்கிற 1000 ரூபாய் தங்களோட தேவைக்கு உதவியாக இருக்கிறதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. அந்த மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்திலேயும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருந்தேன்.
நீங்கள் காலேஜ் போன விட வர ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் 100% தேர்ச்சி கொடுத்த தலைமை ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார். இதில் தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி, தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் வென்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தமிழ்நாட்டில் 2023-2024 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வில் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற 43 மாணவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் பாராட்டி 10,000 ரூபாய் ரொக்க பரிசுடன் சான்றிதழ் வழங்கினார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பரிசு பெற்ற மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியுடன் அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். தமிழில் 100 out of 100 வாங்கினதுக்காக சிஎம் இந்த அவார்டு தந்திருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஒரு செக் 10,000 rupees செக் தந்திருக்காங்க, ஒரு சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஒரு பேக் தந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழில் 100 out of 100 எடுத்ததுக்காக கேஷ் ப்ரைஸும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராமில் இந்த மாதிரி அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேரண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடக்காததுனால நாங்கள் சந்தோஷப்பட்டோம். ஆனால் இந்த ப்ரோக்ராம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. நடந்ததில் ரொம்ப ஹாப்பி. ப்ரைஸ் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்கள் எடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த மாதிரி ஏதோ ஒன்றுத்தில் யார் கையால் இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்தது. இப்போ என்னோடய ஆசை நிறைவேறிச்சுது. இதனால் என்னோடய டீச்சர்ஸ், என்னோடய பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள் சொன்னார். மென்மேலும் நல்லா படின்னு சொன்னார். மத்திய பிரதேசத்தில் கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 9 பேரிடமிருந்து சுமார் 15 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது கிரிக்கெட் ரசிகர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைன் ட்ரீம்ஸ் காலனியில் உள்ள பியூஷ் சோப்ரா என்பவரின் வீட்டில் கிரிக்கெட் சூதாட்டம் நடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதையடுத்து அந்த வீட்டிற்கு சென்று காவல்துறையினர் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்ட மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்களைச் சேர்ந்த 9 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கட்டுக்கட்டாக 14 கோடியே 58 லட்சம் ரூபாய் ரொக்கம், கனடா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன், ஹங்கேரி, நேபாளம் நாடுகளின் கரன்சிகள், 41 மொபைல் போன்கள், 19 மடிக்கணினிகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். வங்கதேசம், நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது சூதாட்டம் நடைபெற்றதாக உஜ்ஜைன் ஐஜி சந்தோஷ்குமார் சிங் தெரிவித்தார். சூதாட்டத்தில் ஈடுபட்டு தப்பியோடிய பியூஷ் சோப்ரா குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அவர் நாட்டை விட்டு வெளியேறாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பல்லடம் அருகே ஒரே ஊரில் பல்வேறு வண்ணங்களில் நிறம் மாறி வரும் குடிநீரை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா கரைப்புதூர் ஊராட்சியில் பின்னலாடை மற்றும் சாய சலவை ஆலைகள் ஏராளம் உள்ளன. இந்நிலையில் கரைப்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட லட்சுமி நகர், அபிராமி நகர் பகுதிகளில் வீதிக்கு வீதி நிறம் மாறி தண்ணீர் வருவதால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். ஒரு வீதியில் உள்ள வீட்டில் சிவப்பு நிறத்திலும், மற்றொரு வீதியில் மஞ்சள் நிறத்திலும், கிணற்றில் கருப்பு நிறத்திலுமாக தண்ணீர் நிறம் மாறி வருகிறது. நிலத்தடி நீர் நிறம் மாறி சாய கழிவு நீராக உள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அம்மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் குடிநீருக்காக மாதம் 3000 முதல் 4000 ரூபாய் வரை செலவு செய்து வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தண்ணியால் எனக்கு முடியெல்லாம் கொட்டுது. பசங்களுக்கு அலர்ஜி. நேற்று குளுக்கோஸ் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். அவனுக்கு மண்டையெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்குது. எங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியல. நாங்கள் வேலை பார்க்குறது ஆசிரியர் கொண்டு கொடுத்தோம்னா நாங்கள் எப்படி சமாளிக்கிட்டோம்? மாதம் தண்ணிக்கு மட்டும் 1800 ரூபா செலவு பண்ணுறேன் நான். எங்களால் ஒன்றும் சமாளிக்க முடியல. 3-4 டேஸ் முன்னாடி கூட எனக்கு ரொம்ப கோல்டு, வீசிங் ப்ராப்ளமே வந்துருச்சு. டாக்டர் கூட சொன்னாங்க இந்த டையிங் இதனால தான் இது வருது அப்படின்னு சொல்லி. அதனால் எங்களுக்கு காசு கொடுத்தாலும் தண்ணி வாங்கி செலவாக்கக்கூடிய இது வருமானம் ஒன்றும் எங்களுக்கு கிடையாது. இது ஒரு அரசு நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லி ரொம்ப நல்ல தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கிட்டேன். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடமும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்திலும் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், எனவே போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கூறினர்.
பழனி முருகன் கோயிலில் ரோப் கார் அந்தரத்தில் பழுதாகி நின்றதால் பக்தர்களை எப்படி மீட்பது என்பது குறித்து பேரிடர் மீட்புக் குழுவினர் ஒத்திகை நடத்தினர். மலையில் உள்ள பழனி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் சிரமமின்றி சென்று வர ரோப்கார் சேவை இயக்கப்பட்டு வருகிறது. இந்த சேவையை பயன்படுத்தும் பக்தர்கள் பாதுகாப்பாக பயணத்தை மேற்கொண்டு வர கோவில் நிர்வாகம் சார்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் பக்தர்களை ஏற்றி செல்லும் ரோப்கார் அந்தரத்தில் பழுதாகி நின்றால் பக்தர்களை எப்படி மீட்பது என்பது குறித்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஒத்திகை மூலம் செய்து காண்பித்தனர். சுமார் 200 அடி உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பெட்டியில் சிக்கிய 2 வீரர்களை கயிறு கட்டி மீட்டு வருவது போன்று ஒத்திகை இருந்தது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் கோவில் ஊழியர்கள், ரோப்கார் பணியாளர்கள், தீயணைப்புப் படை வீரர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே வீடு கட்ட பள்ளம் தோண்டிய போது அடுத்தடுத்து கிடைத்த 10க்கும் மேற்பட்ட ஐம்பொன் சிலைகளால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் தேவராயன்பேட்டையில் முதலாம் ஆதித்த சோழன் காலத்தில் கட்டப்பட்ட மச்சபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோயில் அருகே முகமது பைசல் என்பவர் வீடு கட்டுவதற்காக பள்ளம் தோண்டியிருக்கிறார். இன்று காலை பள்ளம் தோண்டிய போது ஐம்பொன் சிலை கிடைக்கவே மேலும் ஆழமாக தோண்டியிருக்கின்றனர். அப்போது விநாயகர், சந்திரசேகரர், கிருஷ்ணர் என அடுத்தடுத்து மொத்தம் 14 ஐம்பொன் சிலைகளுடன் பூஜை பொருட்களும் கிடைத்துள்ளன. இதுகுறித்து பாபநாசம் வட்டாட்சியருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் வந்த வட்டாட்சியர் சிலைகளை பார்வையிட்டு அவற்றை வேன் மூலம் அலுவலகத்திற்கு எடுத்து சென்றார். தற்போது கிடைத்த சிலைகளில் பெரும்பாலானவை உடைந்த நிலையில் உள்ளன. இவற்றுள் அம்மன் சிலையில் தங்கத்தாலி இருந்தது. மன்னர் காலத்தில் எதிரிகள் படையெடுப்பின் போது இந்த சிலைகள் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. கடந்த 30 ஆண்டுகளாக மக்களுக்கு செய்த சேவைகளுக்கான பலன் 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையை தொடர்ந்து ஈரோட்டில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த அலுவலகத்தை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கிய புசி ஆனந்த் தலைமையில் அந்த கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புசி ஆனந்த், புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு கட்சியின் உட்கட்டமைப்பு வலுப்படுத்திய பிறகு மக்களின் பிரச்சினைகளுக்கான போராட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிவித்தார். நாங்கள் கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறது மக்கள் பணி. அது இப்போ தமிழக வெற்றி கழகமாக எங்கள் தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த சேவைக்கு உண்டான பலன் 26 இலக்கு எங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி இருக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருப்பதால் கூட்டணி குறித்தெல்லாம் அப்போதைக்கு கட்சித் தலைவர்தான் முடிவெடுப்பார் என்றார். கோவை கொடேசியா மைதானத்தில் நாளை நடைபெறும் திமுகவின் முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்திற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதற்கு முதலமைச்சருக்கு பாராட்டு விழா, கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா, தமிழ்நாடு புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி விழா என முப்பெரும் விழா கோவையில் நாளை நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை பிற்பகல் கோவை வருகிறார். திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்ற எம்பிக்களும் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். 28 ஆண்டுகளுக்கு பிறகு கோவை மக்களவைத் தொகுதி திமுக வசம் வந்திருக்கும் வெற்றியை பறைசாற்றும் விதமாக இந்த பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமாக நடத்தப்பட இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள் ஏவாவேலு, முத்துசாமி, சாமிநாதன் ஆகியோர் கோவையில் முகாமிட்டு பொதுக்கூட்ட மேடைக்கான ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். சென்னை மாதவரத்தில் சொகுசு கார் ஒன்றை வாடகைக்கு எடுத்து அதனை கோவையில் விற்பனை செய்துவிட்டு தலைமறைவான மதுரை இளைஞர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை மாதவரம் தட்டாங்குளம் ஜெயின் தேராபந்து நகரை சேர்ந்தவர் விகாஸ். இவர் தமக்கு சொந்தமான மஹிந்திரா சொகுசு காரை வாடகைக்கு விடுவதாக ஒரு ஆப் மூலம் பதிவு செய்திருந்தார்.
இந்நிலையில் கடந்த மாதம் 30ஆம் தேதி விகாஸின் கார் வாடகைக்கு தேவைப்படுவதாக கூறி அவரை அணுகிய 2 பேர் தகுந்த ஆவணங்களை காட்டி காரை ஓட்டிச் சென்றுள்ளனர். ஆனால் 2 நாட்களுக்கு மேலாகியும் காரை வாடகைக்கு எடுத்துச் சென்றவர்கள் வராததால் சந்தேகமடைந்த விகாஸ் மாதவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் காரை வாடகைக்கு எடுத்துச் சென்றவர்கள் அதை கோவையில் விற்பனை செய்தது தெரியவந்தது. இது தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த தினேஷ், பாலகிருஷ்ணன் இருவரையும் கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்களின் கூட்டாளிகள் 3 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கழிவுநீர் கால்வாயில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறிய பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அதிமுகவினர் பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஒரு கட்டத்தில் அனைவரும் திரண்டு பொதுப்பணித்துறை அலுவலகத்திற்குள் புகுந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். கொரோனா காலகட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் எவ்வாறு செயல்பட்டதோ அதேபோன்று ரெட்டியார்பாளையம் புதுநகர் கழிவுநீர் கால்வாய் விஷவாயு விவகாரத்திலும் செயற்பட வேண்டும் என வலியுறுத்தினர். இதனையடுத்து பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் அதிமுகவினரை சமரசம் செய்தார். ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. நீட் தேர்வில் கடந்த 8 ஆண்டுகளில் மொத்தமே 7 பேர் முழு மதிப்பெண்கள் பெற்ற நிலையில் நடப்பு ஆண்டில் 67 பேர் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்றதன் பின்னணியில் கருணை மதிப்பெண் முறைகேடு இருப்பது அம்பலமாகியுள்ளது. கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் 50 பேர் முழு மதிப்பெண்ணை இழந்துள்ளனர். நீட் தேர்வு முடிவுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கான குளறுபடிகள் நடைபெற்றுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் நீட் தேர்வு நடைபெற தொடங்கிய 2016 முதல் 2019 வரையிலான 4 ஆண்டுகளில் ஒருவர் கூட முழு மதிப்பெண்ணான 720 மதிப்பெண்களை பெறவில்லை. 2020ஆம் ஆண்டில் 2 பேரும் 2021ஆம் ஆண்டில் 3 பேரும் முழு மதிப்பெண் பெற்ற நிலையில் 2022ஆம் ஆண்டில் நீட் தேர்வு எழுதிய ஒருவருக்கும் முழு மதிப்பெண் கிடைக்கவில்லை. 2023ஆம் ஆண்டிலும் இருவருக்கு மட்டுமே 720 மதிப்பெண்கள் கிடைத்த நிலையில் நடப்பாண்டுக்கான நீட் தேர்வில் இதுவரை இல்லாத அளவுக்கு திடீரென 67 பேருக்கு முழுமையாக 720 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை இல்லாத அளவுக்கு ஏராளமான மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளதால் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கான கட் ஆஃப் மதிப்பெண்களும் அதிகரித்துள்ளன. கடந்த ஆண்டு 715 மதிப்பெண் பெற்றவர் 4வது இடம் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு அதே 715 மதிப்பெண் பெற்றவர் 225வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு 710 மதிப்பெண் எடுத்தவர் 27வது இடம் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு 407வது இடத்திற்கும் 700 மதிப்பெண்கள் எடுத்தவருக்கு கடந்த ஆண்டு 294வது இடம் கிடைத்த நிலையில் இந்த ஆண்டு 1770வது இடத்திற்கும் சென்றுள்ளனர். கடந்த ஆண்டு 600 மதிப்பெண் பெற்றவருக்கு 28,619வது இடம் கிடைத்த நிலையில் இந்த ஆண்டு 80,468வது இடம்தான் கிடைத்துள்ளது. ரேங்க் அடிப்படையிலேயே மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் என்பதால் 720க்கு 600 மதிப்பெண்கள் பெற்றால் கூட அரசு கல்லூரிகளில் இடம் கிடைக்காமல் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பணம் கட்டி படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனால் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவு நசுக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் பெற்ற 1563 பேருக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இவர்களில் நீட் தேர்வில் 720க்கு 720 மதிப்பெண் பெற்று தரவரிசையில் முதலிடம் பிடித்த 67 பேரில் 50 பேரும் உள்ளது தெரியவந்துள்ளது. அவர்களுக்கும் கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் 50 பேரும் தரவரிசையில் முதலிடத்தை இழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததற்காக நெல்லையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தை தாக்கிய 25 பேர் கொண்ட கும்பலை கைது செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில குழு வலியுறுத்தியுள்ளது. நெல்லை பெருமாள்புரத்தை சார்ந்த உதய தாக்ஷாயினி என்ற பெண்ணுக்கும் பாளையங்கோட்டை அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த
மதன் என்பவருக்கும் நேற்று பாளையங்கோட்டையில் ஜாதி மறுப்பு திருமணம் நடைபெற்றது. இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அக்கட்சியின் அலுவலகத்தில் புதுமண தம்பதிகள் இருப்பதாக பெண்ணின் வீட்டாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் பெண்ணின் உறவினர்கள் உள்ளிட்ட சுமார் 25 பேர் ரெட்டியார்பட்டியில் உள்ள அக்கட்சி அலுவலகத்திற்கு வந்து தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அலுவலகத்திற்குள் புகுந்து கதவு, நாற்காலி, கண்ணாடிகளை உடைத்துள்ளனர். அலுவலகத்தில் இருந்த சிலரையும் தாக்கியுள்ளனர். கேஸை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போயிருக்கிறாங்க. எங்களெல்லாம் பிடிச்சி ஒரு கட்சி அலுவலகத்துக்குள் புகுந்து ஒரு ரவுடி கும்பல் இந்த அளவுக்கு ஒரு தரக்குறைவான செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. 3 கார்களில் அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படணும், அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இன்றைய தினம் ஏற்கனவே மதியம் காவல்துறை ஆணையாளரிடம் நாங்கள் வாய்மொழியாக ஒரு பாதுகாப்பு கேட்டு ஒரு புகாரையும் சொல்லியிருக்கிறோம். அந்த நிலையில் காவல்துறை வரக்கூடிய அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னதாக பந்தல்ராஜா தலைமையில் சுமார் 25 பேர், அதில் ஸ்ரீவி சின்னத்துறை அண்ணனும் வந்திருக்கிறாரு. மற்ற அவங்க பெண்ணினுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்திருக்கிறாங்க. அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறோம். இதனிடையே நெல்லையில் கட்சியின் மாவட்ட குழு அலுவலகத்தில் அத்துமீறி தாக்குதல் நடத்திய பந்தல் ராஜா மற்றும் ஜெயக்குமார் உள்ளிட்ட 25 பேர் கொண்ட கும்பலை கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அவரது அறிக்கையில் காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் எனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு சார்பில் அவர் தமிழ்நாடு அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்காக கண்டறியப்பட்ட இடத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். மக்களவைத் தேர்தலின் போது கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் கோவையில் 20 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான இடம் தேர்வு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒண்டிப்புதூர், பாரதியார் பல்கலைக்கழகம் அருகே உள்ள இடம், சிறை மைதானம், LNT நெடுஞ்சாலை ஆகிய 4 பகுதிகளில் மைதானத்திற்கான இடம் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுகவின் முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதற்காக கோவை சென்றுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கு ஏற்புடைய இடத்தை தேர்வு செய்வதற்கான முதல்கட்ட பணிகளை தொடங்கினார். ஒண்டிப்புதூரில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்ய உள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தொழில்துறையில் சிறந்து விளங்கும் கோவை மாநகரம் விளையாட்டுத் துறையிலும் உலகமே உற்று நோக்குகிற வகையில் மேலும் உயர்வதை உறுதி செய்வோம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு பாஜகவில் நிலவும் உட்கட்சி பூசலுக்கு நடுவே அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை நேரில் சந்தித்துள்ளார். அண்மையில் குற்ற பின்னணி உள்ளவர்கள் பாஜகவில் சேர்க்கப்பட்டு வருவதாக அண்ணாமலை தலைமையை தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்திருந்தார். மேலும் பாஜக இணையதள செயற்பாட்டாளர்கள் தன்னை தரம் தாழ்ந்து விமர்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இது ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா தலையிடும் அளவுக்கு உட்கட்சி பூசலாக வலுத்தது. சமீபத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் பதவி விழாவிற்கு சென்ற தமிழிசையை மேடையில் தடுத்து நிறுத்திய அமித்ஷா அவரை கண்டிப்பது போன்ற காணொலி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இச்செயலுக்கு அரசியல் தலைவர்கள் பலர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இதற்கு தமிழிசையும் விளக்கம் அளித்திருந்த நிலையில் இன்று சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தமிழிசை இல்லத்திற்கு அண்ணாமலை நேரில் சென்றிருந்தார். இதனை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, பாஜக மாநில தலைவராக திறம்பட செயல்பட்ட அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்தது பெரும் மகிழ்ச்சி என்று பதிவிட்டுள்ளார். அவரது அரசியல் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகத்தை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருப்பதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.